வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோன்னா ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ரிடக்ஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம்னா கிளாஸ் பேஸ் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணி வந்து எப்படி இந்த ரிடக்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். எனிவே கிளாஸ் பேஸ் காம்போனன்ட்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதில்ல, பட் அதோடைய பர்பஸ் எப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், நான் இந்த எல்லாமே கமெண்ட் பண்ணிடுறேன். ஃபங்க்ஷனல் பேஸ் காம்போனன்ட்ஸோட கோட் ஃபுல்லாக கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ கோடை கமெண்ட் பண்ணிவிட்டு கிளாஸ் same counter extends from reactor component. Okay, then first வந்து பார்த்தீங்கன்னா constructor function ஆகும், which is component mounting அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட மெத்தடில் ஆக்சஸ் பண்ணுறதோட சூப்பராங்கிற மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து இதுதான். தென் ரெண்டர் பண்ணுறது, ரெண்டர் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணும், ரிட்டன் அது ஒரு ஜேஎஸ்எக்ஸ் உடைய எலமெண்ட்ஸை ரிட்டன் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேஎஸ்எக்ஸ் உடைய எலமெண்ட்ஸை காப்பி பண்ணிக்குவோம். ஓகேவா? நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிட்டேன். தென் இதை வந்து கமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டேன்னா மேபி இப்போதைக்கு ஓகே ஃபார்மேட் பண்ணிடுவோம். இந்த ஃபார்மேட் பண்ணிச்சா இந்த பட்டன் ஹேண்ட்லர் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். இதுக்கு வந்து ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட், கிளாஸ் பேஸ் காம்பவுண்ட், பட்டன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் பேஸ் காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணுற ஸ்டோர் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன ஒரு மெயின் கீவேர்டு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட்டுங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அது ஆல்ரெடி நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன் கனெக்ட்டுங்கிறது. ஸோ ஃபங்க்ஷனல் பேஸ்லேயும் கனெக்ட் யூஸ் பண்ணோம், கிளாஸ் பேஸில் கனெக்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு விஷயம் வந்து வெளியாகும். என்னன்னா யூஸ் டிஸ்பேச்சிங்கிறதும் தென் யூஸ் செலக்டார். எப்படி டேட்டாவை வந்து டிஸ்பேச் பண்ணும், எப்படி டேட்டாவை வந்து கெட் பண்ணி ரெண்டர் பண்ணும். ஓகே, இப்போதைக்கு நாங்கள் 0 கொடுத்துறேன். எப்படி ஃபஸ்ட்டு டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டர் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தாலும் கான்ஸ்ட் ஆஃப் டேட்டா வந்து நம்ம என்ன பண்ணோம், ரெண்டர் பண்ணோம். ஓகே, மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ்ன்றது ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸ்டேட் டு ப்ராப்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறதா நம்ம எடுக்கிற நேம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஏரோ ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே ஒரு ரிட்டர்ன் பண்ணு டேட்டா என்ன டேட்டா அப்படிங்கிறது. ஓகேவா? இதில் வந்து நான் வந்து கொடுக்குற நேம் தான் கவுண்டர்னா கவுண்டர், அதில் ஸ்டேட் டாட் கவுண்டர். ஓகே, இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு டேட்டா வந்து எப்படி யூஸ் பண்ணுங்கிறது. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டிஸ்பேச் பண்ணும். மேப் டிஸ்பேச் ப்ராப்ஸ். ஓகே, இது வந்து டிஸ்பேச். ஸோ இங்கே நான் வந்து ஸ்டேட்டாக யூஸ் பண்ணுறதுனால இங்கே வந்து ஸ்டேட் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் டிஸ்பேச்னா இங்கே டிஸ்பேச்சுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். அதான் சரி, நம்ம இங்கே கொடுக்குற மெத்தட் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் எப்படின்னா நாங்கள் எப்படி ஸ்டேட்டை பண்ணணும் அதே மாதிரி இங்கே டிஸ்பேச்சுக்கு ஒரு இதை மெயின்டைன் பண்ணுறோம். அது வந்து அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது. அப்படி தான் வந்து நேமிங் கன்வென்ஷன்லாம் வந்து நம்ம ரெக்கமெண்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா இன்க்ரிமெண்ட். ஓகேவா? ஃபங்க்ஷன் இது வந்து இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷன். தென் என்ன பண்ணுறோம், இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் dispatchable syntax. ஸோ தென் நம்ம இதுக்குள்ள டைப் டிஃபைன் பண்ணுறோம். என்ன டைப் என்ன இன்க்ரிமெண்ட். தென் இதை அப்படியே காப்பி பண்ணுறேன், ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டோம். தென் டிக்ரிமெண்ட். ஓகேவா? இது டிஸ்பேச். டிக்ரிமெண்ட்டுக்கு இப்படி தான் வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணோம். ஓகே, ஓகேங்களா? பட் இதை டைரெக்டாக எப்படி ஸ்டோர் கூட கனெக்ட் பண்ணுறோன்னா கனெக்ட்டுங்கிற ஒரு கீவேர்டு இருக்கு, கனெக்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா மேப் கனெக்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். கனெக்ட்டுங்கிற ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ், தென் மேப்
அப்படிதான் அதை வந்து நம்ம வந்து லெஃப்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா லைக் நான் இப்போ என்ன பண்ணுறேன், கனெக்ட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கும். ஸோ எனிவே லைக் இப்போ இது வந்து சின்டாக்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் வந்துன்னா உங்களுக்கு மேப் வந்து ஸ்டேட் டு ப்ராப்ஸ் தென் மேப் டிஸ்பேச் டு ப்ராப்ஸ் இப்போ வந்து டைரெக்டாக ஸ்டோர் கூட கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? லைக் இது ஒன்ஸ் ஸ்டோருக்குள்ளே கனெக்ட் பண்ணியாச்சுன்னா இதில் வர வேல்யூஸ் எல்லாமே லைக் டைரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணும். லைக் நமக்கு வந்து வேல்யூஸோ இல்லை அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ப்ராப்ஸில். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஆன் கிளிக் யூஸ் பண்ணிவிட்டு லைக் திஸ் டாட் இன்க்ரிமெண்ட் ஹேண்டில் தென் இன்க்ரிமெண்ட் ஹேண்ட்லர் எழுதிட்டு என்ன பண்ணுறோன்னா லைக் இந்த ஃபங்க்ஷன் நான் வந்து டிஃபைன் பண்ணி வச்சேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் டிஃபைன் பண்ண இதுக்கு என்ன காட்டுறது, அன்னோன் ஐடென்டிஃபையர் டிரைவர் காட்டுறது. டாட் இது வந்து என்ன லைக் பைண்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி காட்டுது. பைண்ட் டாட் திஸ். ஓகே ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா லைக் இன்க்ரிமெண்ட் ஹேண்ட் அப்படிங்கிற ஏன் இது ஒரு எரர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா லைக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபங்க்ஷனாலிட்டி கால் பண்ணல, அதாவது ஒரு விஷயம். ஸோ இந்த பைண்ட் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த கிளாஸை தான் இது வந்து பர்டிகுலர் கிளாஸை தான் ஆக்சஸ் பண்ணாது அப்படின்னு. நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், லைக் இது ஒரு டேட்டா எல்லாம் கன்சியூம் பண்ணணும்னா லைக் எனிவே ப்ராப்ஸ் ஆகலையா கன்சியூம் பண்ணணும். திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் எனக்கு என்ன இன்க்ரிமெண்ட். ஓகே, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஓகேங்களா? அதே மாதிரி என்னன்னா இதோடைய வேல்யூ ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா லைக் ப்ராப்ஸாக தான் ஆக்சஸ் பண்ணும். திஸ் டாட் ப்ராப்ஸ் லைக் கவுண்டர். ஓகே, இது இப்படி தான் ஹேண்டில் பண்ணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒன்ஸ் ரீலோட் பண்ணுறோம், இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், இன்க்ரிமெண்ட் ஆகும், டிக்ரிமெண்ட் பண்ணி டிக்ரிமெண்ட் ஆகாது, ஏன்னா அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி எழுதலை. தென் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ட் ஹேண்ட்லர். ஓகே ஓகேவா? திஸ் டாட் ப்ராப்ஸ் டிக்ரிமெண்ட். இப்போ நான் டிக்ரிமெண்ட் ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். நான் டிக்ரிமெண்ட் ஃபங்க்ஷன் எழுதிப்பேன் என்னன்னா லைக் ஒன் வந்து மைனஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரில் வந்து ஒரு இது எழுதிப்பேன். திஸ் டாட் டிக்ரிமெண்ட் ஹேண்ட்லர். நீங்கள் பைண்டர் லைக் இந்த கிளாஸை தான் வந்து நீங்கள் ரெஃபரன்ஸை எழுதணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறதுக்காக லைக் இது பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான் வித்தியாசம். லைக் இது கம்ப்ளீட்டாக மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா லைக் நாம யூஸ் செலக்டார் யூஸ் பண்ணுறதுக்கு பதில். ஓகே, லைக் யூஸ் செலக்டார் instead of use selector. Then இது வந்து instead of like use dispatch. இது ரெண்டும் தான் மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ் மேப் லைக் நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். லைக் லைக் ஈஸியாக உங்களுக்கு வந்து லைக் ஐடென்டிஃபிகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இனிமேல் உங்களுக்கு டைப்லாம் தெரியும், ஸ்டோரில் இந்த டைப்பை டிஃபைன் பண்ணியிருப்பேன், இந்த டைப்பை வந்து டிஸ்பேச் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் நான் போட்டுருக்கேன். தெரியுன்ற அந்த அசம்ஷனில் தான் வந்து அந்த கிளாஸ் பேஸ் காம்போனன்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். சப்போஸ் நீங்கள் அதெல்லாம் என்னன்றது தெரியல லைக் ஃபங்க்ஷனல் பேஸ் காம்போனன்ட்ஸ்லாம் என்னன்றது ப்ரீவியஸ் வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா லைக் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? லைக் நான் போடுற கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைக் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்போஸ் எங்கேயாவது உங்களுக்கு கிளாரிட்டி தேவைப்பட்டால் லைக் கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ உங்களுடைய சஜஷன்ஸ் கொடுங்க லைக் என்னென்ன கண்டென்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ணலாம் அப்படின்றது. ஓகே, மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய மொபைலுக்கு. நீங்கள் எப்பப்போ நியூ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? தட்ஸ் ஆல் இன் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.